பாதிப்புக்கும் உள்ளாகாமல் வண்டல் மண் எடுக்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல இதிலே என்ன குறைபாடுகள் நீங்கள் சுட்டிக்காட்டீர்களோ, 2 துறை அமைச்சர்கள் நாங்கள் இருவரும் கலந்து பேசி, நம்முடைய கனிவளத்துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி, அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு JCB வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலை தூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்ல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வந்து வண்டியை பிடித்துக் கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது என்று, ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் சொன்னோம். அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர். ஆனா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம், உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம், திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே.
இல்ல 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 நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மணி, மாண்புமிகு உறுப்பினர் மணி.